happy. Start music. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே நம்மளா தமிழ்நாட்டில் தான் இருக்குமாடா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும்ல. எனக்கும் அப்படிதான் இருந்தது. நேற்று சாயங்காலம் இந்த வீடியோ எனக்கு அனுப்புறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை என்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா அறுவாடை வச்சு மூஞ்சிலே வெட்டுறான், எப்படி பார்க்க முடியும்? சென்னை டு திருத்தணி போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடமான இளைஞர் வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் எதுவும் வந்துட்டு இவங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண கிடையாது. ஒரு 4 தெறிப்பொறிக்கு நாயிக கஞ்சாவை போட்டுட்டு அவர்கிட்ட போய் கத்தியை காமிச்சு ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. அவர் வந்துட்டு தற்காப்புக்கு அது இதுவும் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு உடனே வந்து கஞ்சா போதிலே ட்ரிகர் ஆகி அவரை வந்து ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி யாரும் இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் வச்சு முகத்திலே வட்டுறானுங்க. அதுலயும் பெரிய கொடுமை, அந்த வீடியோ எடுக்கிறானுங்க. அந்த வீடியோல இவனுக்கு போஸ்டும் கொடுக்குறானுங்க, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா போதையில. இப்ப இந்த 4 நாயை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல இருந்தா அந்த வீடியோ எடுத்துறான், அந்த வீடியோல கத்தி காமிச்சுவான், அந்த வீடியோல கையை காமிச்சுவான், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களை ஜெயில போட முடியாது. ஏன்னா எவனுக்குமே 18 வயசை தாண்ட கிடையாது. இப்ப அடுத்த எப்பவுமே இந்த 4 நாய்களை வந்து சிறுவ படிக்க தூக்கி போட போறாங்க. என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இங்க மக்கள் மத்தியில வரக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்வி என்னன்னா, ஒரு 17, 16, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படா கையில கஞ்சா கிடைக்குது அப்படிங்கறது தான். இப்ப ரொம்ப நார்மலாகி 16, 17 வயசு பசங்க கையில கஞ்சா கிடைக்குது. கஞ்சாவை போட்டுக்கிட்டு என்ன பண்றோம், ஏது பண்றோம், எதை கையில வச்சிருக்கோம், எவனை வெட்டுறோம், எவனை குத்துறோனே தெரியாம அந்த போதையில தள்ளாடிட்டு இருக்கானுங்க. சோ இதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னா போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னொரு கேள்வியும் பப்ளிக் மத்தியில வருது. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, காவல்துறை சிறப்பான சம்பவம் செஞ்சாங்க, காவல்துறை அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்து சொல்றோம். இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களையும் காவல்துறை தான் எடுத்து பண்ணணும். இதை வந்து காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும். நான் 19 பேசுறேன், பாயிண்டோட சொல்றேன். என்ன அப்படின்னா, டு பி ஃபிராங்க், ஆளுங்கட்சி பத்தி நான் ஓப்பனா ஏதாவது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சிடறேன். எவ்வளவு வந்து பிரச்சனை வருது, இல்ல வந்துட்டு எங்க வீட்டுக்கே வந்து சமன் கொடுத்து நீ வாப்பா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற அளவுக்கு பயங்கரமா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ரவுடி பாட்டுக்கு ஒரு கஞ்சாவை போட்டுட்டு பட்டாக்கத்தி வச்சு ரீல்ஸ் பண்ணலாம். இதே இன்ஸ்டாகிராம்ல நான் உட்காந்து பேச, இதே இன்ஸ்டாகிராம்ல அவனும் ரீல்ஸ் போடலாம். அவனை ஏன் பிடிச்சி லாடம் கட்ட மாட்டீங்க? அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க அந்த மாதிரி ரீல்ஸ் போட மாட்டான்ல. அடுத்த டைம் ரீல்ஸ் போறதுக்கு முன்னாடி இதை பண்ணோம் அப்படின்னா காவல்துறை கூட்டு போய் வச்சு கும்மிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள வரும். இங்க எப்படி மாறுது அப்படின்னா, சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாக்காரனை விட இந்த ஏரியாக்காரன் பெரியவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு பெரியவனு காமிச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றானுங்க. இதை நீங்க நோட் பண்ணணும். ஏன் சின்ன பசங்க எல்லாம் போதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வச்சாலும், ஏன் அவங்க கைக்கெல்லாம் போதை போற அளவுக்கு இங்க ரொம்ப ஈஸியாவே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இது இதோட நிக்க போறது கிடையாது. உண்மையாவே இது ஸ்ப்ரெட் ஆகும். நாளைக்கு இதை விட பெரிய விஷயங்கள் வரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.